ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சைரோஸ் எட்டு சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரணம் செரியிலேயே அதிக இனிப்புத்தன்மை கொண்ட ஜில்ஸ் டார்க் செர்ரி வெரைட்டி தாங்க. சூரணம் செரியில் பொதுவாகவே 4 வகை இருக்குங்க. ஒன்று வந்து சூரணம் ரெகுலர், அது வந்து சுத்தமாக இனிப்பே இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்வீட், அது வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும், ஆனால் நல்ல இனிப்பா இருக்கக்கூடிய வெரைட்டி தான். அதுக்கப்புறம் பிளாக் சூரணம். இந்த பிளாக் சூரணம்ங்கிறது பழுக்கும் போது நல்ல டார்க் அரக்கு கலர் மாதிரி வந்துடும். ஸோ அதுவே நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்குறது ஜில்ஸ் டார்க் செரின்னு சொல்லுவோம். இது பிளாக் சூரணத்தை விட ஸ்வீட் அதிகமா இருக்கக்கூடிய வெரைட்டி. இதெல்லாம் நம்ம கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாவே பழுக்கல. நல்லா பழுக்கும் போது ஒரு டார்க் மெரூன் கலர்ல வந்துடும். ஸோ அது பிக்சர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது பாருங்க, நல்லா பழுக்கும் போது இப்படி தான் வரும். இந்த பழம் வந்து ஆக்சுவலா கிரீன் டு எல்லோ, அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டா மாதிரி, அப்புறம் அந்த டார்க் மெரூன் கலர்ல வந்துடும். பார்க்கறதுக்கு அது பிளாக் கலர் மாதிரி தெரியும். ஸோ அதனாலதான் இந்த பிளாக் சூரணமும் இந்த ஜில்ஸ் டார்க்கும் பெரிய டிஃபரெண்ட் தெரியாது. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பிளாக் சூரணத்தோட ஸ்வீட்னஸ் வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியது. ஒரு 5 to 10% தான் டிஃபரெண்ட். அது கூட அந்த ஸ்வீட்னஸ்ல மட்டும்தான். மற்றபடி பார்க்கறதுக்கோ கலர்லயோ டேஸ்ட் வைஸோ பெரிய டிஃபரெண்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஜில்ஸ் வந்து சூரணத்திலேயே அதிக இனிப்பானது. பிளாக் சூரணமும் நல்லா இனிப்பா இருக்கும். நீங்க பிளாக் சூரணமும் வாங்கி வச்சு வளர்க்கலாங்க. இந்த ஜில்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு சீசன்லாம் கிடையாதுங்க. வருஷம் ஃபுல்லா நல்லா காய்க்கக்கூடியதுதான். ஸோ செடி வந்து ஒரு சீட்லிங் பிளான்டா இருந்தா கூட ஒரு 3 இயர்ஸ் ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். பாட்லயும் வளர்க்கலாம். நல்ல ஈஸியான பிளான்ட் தான். பெரிய மரமான ஆகாது. நிலத்திலையும் வச்சு வளர்க்கலாம். இது வந்து ரெட் ஸ்வீட். ஸோ இந்த 2 வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்குது. இந்த ரெட் ஸ்வீட் வந்து சர்ப்ரைசிங்லி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கிட்ட பிளான்ட் கிடைச்சது. பட் ரெட்ல ஸ்வீட் வருமானு யோசிச்சோம். பட் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்ல இனிப்புங்க. ஸோ ஜில்ஸ்ல வந்து ஒரு 80% வந்து இனிப்பு வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஜில்ஸ் அளவுக்கு இனிப்பு இந்த ரெட் ஸ்வீட் வந்து வராதுங்க. ஸோ இந்த ஜில்ஸ் டார்க் செரி, இந்த ரெட் ஸ்வீட், இது எல்லாமே நம்ம கிட்ட பிளான்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிளான்ட் நிறைய சைஸ்ல நம்ம வச்சிருக்கிறோம். சின்ன சைஸ்ல இருந்து ஓரளவுக்கு 4 feet 5 feet வரைக்கும் பிளான்ட் ரெடியா இருக்குதுங்க. வேணுன்றவங்க அக்ரீன் எக்ஸாட்டிஸை வாட்ஸ்அப்ல தொடர்பு பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு 4 அடி 5 அடி இருக்கிற பிளான்ட் நல்லா வந்து ட்ரைன் பண்ணிருக்கணும் கிளக்கிளியா பெரிய மாதிரி. ஸோ இது தொட்டிலேயே வாங்கி வச்சு வளர்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 years to 2 yearsக்குள்ள வந்து ஃப்ரூட்டிங் வந்துடும். நிலத்துல வச்சு வளர்க்குறோம், நிலத்துல வச்சு வளர்க்கலாம். மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்க அனைவரையும் சந்திக்கிறோம். Until then, it's bye bye from Cyrus. It is bye bye friends. Thank you. Happy gardening.